புஷ்பாலாம் இதை பார்த்தா எடுத்துருக்காங்க. பேன் இந்தியா மூவ்னா இதான். இது இப்போ வந்து இந்த 1000 கோடி மேலே இதை அடிச்சிருக்கோம். இப்போ இருக்கிற டைரக்டர்களுக்கு இந்த மாதிரி படத்தை போட்டு காட்டுங்க, இந்த இப்படி எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. செம்மையாக இருந்தது. அது படம் வந்தப்போ நல்லா பிறக்க கூட இல்லை. ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நாள் கழிச்சு கேப்டன் பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தான். அது எஸ்பெஷலி கேப்டனோட 100வது படம் சொல்லவே தேவையில்லை. நான் சின்ன வயசில் 10 வயசில் பார்த்த படம் இன்னைக்கு நான் பார்க்கும்போது அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைலாக்ஸ் முதல் கொண்டு மியூசிக்ஸ் முதல் கொண்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கேப்டனோட நடிப்பு சொல்லவே தேவையில்லை. சந்தோஷம் அப்படின்றத விட கண்ணில் தண்ணி கொஞ்சம் வந்துச்சு. என்னன்னே தெரியல. ஏன்னா கேப்டன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நல்ல தலைவரை இறந்துட்டோம். அவருடைய பேச்சு, அவருடைய அந்த மாடுலேஷன், அவருடைய அந்த சார் யாருனாலும் எதிர்த்து பேசுவார் சார். வக்கீல பேசிட்டு இருப்பாரு, அடுத்த நிமிஷம் ஜட்ஜி தப்பு போனாலும் ஜட்ஜியும் நீயும் தப்பு அப்படிம்பாரு. அந்த மாதிரி வர ஒரு கெத்து சிங்கம் வேற லெவல் சார். இளைய தளபதி நேற்று மாநாட்டில் சொன்ன மாதிரி சிங்கம் அப்படின்ற ஒரே வார்த்தை கேப்டனுக்கு தான் தகும். சந்தோஷம் தான். ஏஐலே பார்த்துட்டு வரோம், அது பெருசாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. பட் ஒரு ரியல் ஃபுட்டேஜை திருப்பி பார்க்குறப்போ, அதுவும் இந்த படத்தை பார்க்குறப்போ அவருக்கு கேப்டன் பேர் வாங்கி கொடுத்த படம், அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது இல்லாமல் பாட்டெல்லாம் ஆல்ரெடி இந்த படத்தில் ஆட்டமாக தேரோட்டமெல்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் வைப் ஆகுது. பட் அதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் பாசமுள்ள பாண்டியரை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை விட இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவுமே ஒரு வைப் தான். அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் இவரோட ஃபைட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே பெரிய ஃபேனு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரோட ஆக்ஷன் சீக்வல்ஸ் தான் வேற லெவல் தரமாக இருந்தது. நான் மிஸ் பண்ண படம் அதுதான். இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இதுவாக வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவிங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்கே இந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போதே எனக்கு அந்த கட் அவுட் பார்க்கும்போதே சந்தோஷமா இருந்தது. அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறச்சே என்ன கண்ணில் தண்ணியும் வந்தது. ஸோ நம்ம கூட இல்லை, அவரை இழந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு இது. பட் ரொம்ப நல்ல ஆக்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவிங்க. அந்த அளவுக்கு டைலாக்கு அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது படம். கேப்டன்னாலே அவர் சொல்லவே வேண்டிய தேவையில்லை. அந்த அளவுக்கு பேன் இண்டியா மூவிங்க. இந்த டைமில் வந்துருந்துச்சுன்னா இதாங்க 2000 கோடி அடிச்சிருக்கோம். புஷ்பாவெல்லாம் தூக்கி கழிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். இதை பார்த்து தான் புஷ்பா எடுத்த மாதிரி இருக்குது. 2 பார்த்து இதை பார்த்து எடுத்த மாதிரி இருக்குது. ஆமாங்க, மிஸ் பண்ணாம. நான் படம் ரிலீஸ் ஆகும்போது 2 வயசு. அது இது வரைக்கும் நான் டிவியில் அதிகமாக பார்த்ததில்ல. ஒரு புது படம் பார்க்குற மாதிரி தான் வந்தேன். டயலாக்ஸில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. செல்வமணி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எதுவுமே ஒரு குறை கிடையாது. அப்பயே அந்த அரசாங்கத்தை கேப்டன் கீஷ் தள்ளிட்டார். எல்லாரையும் எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டார். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி படம்லாம். இப்போது சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லணும்னா, டேரக்டர் வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் பெரிய ஹீரோவை வச்சு எடுக்கிற ஒரே ஒரு டேரக்டர் வினோத் மட்டும் தான் கரெக்டாக எடுக்கிறார். மீதி எந்த டேரக்டரும் நான் பேர் சொல்ல முடியாது, யாருமே நல்லா எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்க்கணும், நல்லா எடுக்கணும். பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிற டேரக்டர் யாருமே சரியாக எடுக்க மாட்டாங்க இப்போலாம். ஸோ இந்த மாதிரி படத்தெலாம் வந்து பார்த்துட்டு ரீலீஸ் வந்து ஆடியன்ஸுக்கு இல்லை, ரீலீஸ் வந்து இப்போ இருக்கிற டேரக்டர் தான் வந்து இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு அப்கமிங் வர மூவிஸ்லாம் நல்லா எடுக்கணும். பயங்கரமாக கண்டிப்பாக நான் பயங்கரமான ஃபேனு. பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு. எல்லாருமே பார்த்தேன். வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி 5 வயசில் எங்கள் அப்பா கூட போய் பார்த்தேன் அந்த படத்தை. அப்பா இப்போ எனக்கு 38 39 வயசு ஆகுது. இப்போ பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது படம். கேப்டனோட இன்டர்னஸ்லாம் வேற லெவலில், அது கடவுள் தரிசனம் கட்ச மாரி இருக்குது. இதேமாரிக்கு ஒவ்வொரு கேப்டன் படத்தையும் ரீமேக் பண்ணி இந்தமாரி 4Kல விட்டால் சிறப்பாக இருக்கும். இப்போ வர படம்லாம் ஒன்றுமே புரிய மாட்டுது. ஆனால் இந்த படம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு சீனும் செதுக்கின மாரி இருக்குது. அந்த காலத்தில் ஃபாரஸ்ட் இதெல்லாம் அவ்வளோ ஆர்கே செல்வமணி அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காரு. படத்தில் 2 பாட்டு தான், 2 பாட்டும் சூப்பராக இருக்குது. படம் இப்போ இல்லை, எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த பழைய கம்பீரம், பழைய நட உடை எல்லாமே சூப்பராக இருக்குது கேப்டன். இப்போ பார்த்தா கூட அவரை கையெழுத்துக்கு முன்ன மாரி இருக்குது. அந்த மாரி தலைவரோட ஆக்ஷன்லாம், ஃபைட் சீன்லாம் அவரை அச்சிக்க சினி ஃபீல்டில் யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான், வேற யாருமே சொல்ல முடியாது. வேற லெவலில் இருந்தது உண்மையாகவும். இப்படி இன்ட்ரடக்ஷன்ல இருந்து எண்டிங் வரைக்குமே படம் வேற லெவலு. தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது படம். இன்ட்ரடக்ஷன் சீனாக இருக்கட்டும், டான்ஸ் அந்த சாங்ஸாக இருக்கட்டும், இளையராஜா மியூசிக்லாம் வேற லெவல். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். முன்னாடி இந்த படம் பாத்துக்கிட்டீங்களா? முன்னாடி ஒரு 3 to 4 டைம்ஸ் மேல பாத்துருக்கேன். பட் தியேட்டர்ல பாக்குறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இருக்கிற டைரக்டர்களுக்கு இந்த மாதிரி படத்தை போட்டு காட்டுங்க, இந்த இப்படி எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதான் வேற ஒண்ணுமே இல்லை. எப்படின்னா இருந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்க தலைவனை பார்க்கறதுக்கு மறுபடியும் செம்ம சந்தோஷமா இருக்கு. அடுத்த படம் வரும் வெயிட்டிங்ல இருக்கு. அவர் இல்ல இந்த நேரத்துல எப்படி மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றோம்.
இப்போ அடுத்த படத்துக்கு தான் வெயிட்டிங். இப்போ அடுத்தது எங்களுக்கு வந்து மாநகர காவல், ஏழை ஜாதி அந்த மாதிரி படம் எங்களுக்கு போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே விஷுவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர் ஃபுல், டிக்கெட்டே இல்லை. எப்பயுமே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் தலைவரோட புகழ் என்றைக்குமே இருக்கும். அவர் இல்லைனாலும் இந்த என்னை மாதிரி ரசிகர்கள் இருக்கட்டும், கண்டிப்பாக அவர் இல்லைனாலும் நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவரோட புகழ் என்னைக்குமே இருக்கும். பார்த்ததுல சில சீன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour சீன் பார்த்துருக்கேன். சரி இப்போ தேட்டர் தான் நான் பார்த்தாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன். செம்மையா இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சுக்கு வந்தேன். இந்த படத்தை கவனத்தோட தான் போட்டாங்க. தரமா இருந்துச்சு படம். எல்லாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. மன்சூர் அலிகான் ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை. அப்படியே ரத்தத்துல குளிக்கிறாருன்னு அவரு. பயங்கரமா இருந்துச்சு ஆக்டிங். அவரோட பார்த்த ஃபர்ஸ்ட் படம் இதான். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டைலாக்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. அந்த டைம்லேயே அவ்வளோ போல்டாக பயங்கரமாக இருந்தது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. செம்ம சத்தமாக இருந்தது தியேட்டர் ஃபுல்லாகவே. அதுவும் கமலாவில் அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு இன்னும் ஜோராக அதை காட்டுவாங்க. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவர் இறந்து போன அன்னைக்கு சாப்பாடு இறங்கல, இந்த தொண்டையில இருந்து பேச்சு வரல. அவர் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி சார். கேப்டன் பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப கூட எனக்கு சங்கடமாக இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு அழுகிற சீனு, சோகமான சீன்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. கேப்டன் பேசுகிறப்ப அவருடைய மாடுலேஷனு, அந்த மனுஷன் நல்ல மனுஷன், அந்த மனுஷனை வந்துட்டு கொண்டுட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. பிகினிங்லேருந்து விஜயகாந்த் ஃபேன் தான். ரொம்ப நல்லா இருந்தது படம். புஷ்பா 1, 2லாம் சொல்கிறாங்களா, இது கேப்டன் பாருங்க நீங்களும் எந்த மூவியே கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் ½ hour கழிச்சு தான் வருவார் படத்துல. வரப்போதே ஒரு கூஸ் பாடு புள்ள இருக்கும் அந்த சீன்ல. ஃபைட் சீன்லாம் அந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி எடுக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அப்படி எடுத்துருக்காங்க ஃபைட் சீன். தரமா இருந்துச்சுண்ணா, எல்லாமே பக்கவா இருந்துச்சுண்ணா. கேப்டன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுண்ணா. அவரோட வசனம் எந்த இதுவும் கிடையாதுண்ணா. இப்போலாம் கூலி படம் வந்தது எல்லாம் வாங்க. கூலி படம்னா ஒன்றும் இல்லைண்ணா. கூலி படத்தோட கேப்டன் வைப்பாங்கன்னு அல்டிமேட்டாக அப்போவே எடுத்துட்டாரு. புஷ்பா படம் சொன்னாங்க. புஷ்பா படம் வந்து அவ்வளோ கொண்டாடினாங்க. அந்த புஷ்பாவோட கதை இதுதான், மெயின் கதை இதுதான். இதை வச்சா புஷ்பா இது கதை எழுதி பண்ணியிருக்காங்க. இதே ஸ்கின்னு அதே இதில் என்ன சீன் வந்ததோ அதே ஸ்கின்னாக பாதி இது வந்தது. ஆனால் கேப்டன் வசனம் வந்து அதாவது கவர்மெண்ட் பேசுகிற வசனம் தமிழ் சினிமா இதுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லைண்ணா. நல்ல மனுஷனா இப்படி ஆகிட்டாங்கண்ணா. அவர் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க படத்துல. நேரில் பாருங்க, அவரை வாய்ஸ் பேச முடியாம அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுவே ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சுண்ணா. எங்க அப்பா வந்து ரொம்ப மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு. எனக்கு ரொம்ப நல்ல மனுஷன். நான் ஃபர்ஸ்ட் ஓட்டே வந்து அவர் கட்சிக்கு தான் போட்டேன் நான். இப்போ அவர்ல அது ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. ஃபைட்டு இந்த மாதிரி எடுக்கவே முடியாது. இந்த காலத்துல தரமா எடுத்திருக்காங்க. புஷ்பா படம், இந்த படத்தை பார்த்தா புஷ்பா படத்தையே காப்பி வச்சிருக்கானுங்க. செம்மையா இருந்துச்சுண்ணா படம், சொல்லவே வார்த்தை இல்லைண்ணா. சார் மனசு கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த புலனு சார் நீ சத்திரியன் அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸா வந்து பார்த்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா முன்னாடி அது மாதிரி நான் ரசிச்சு பார்க்கல. இப்போ நிறைய விஷயங்களை ரசிச்சு பார்க்கறதுக்கான வாய்ப்பு. நான் ஃபைட்டு பார்த்துருக்கேன், சாங்கை பார்த்துருக்கேன், கிளைமேக்ஸில் அந்த அவர் போர்ஷன் பேசுறதை பார்த்துருக்கேன். பட் ஹோல்சமாக இந்த ஒரு படம் ஃபுல்லாக பார்க்கறதுன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல டிவியில். பட் தேட்டரில் பார்க்குறப்ப எனக்கு புது படம் பார்த்த ஃபீல் தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக இருந்தது. உடனே இன்ட்ரோ ஆகாமல் பெரிய லெவலெலாம் மாஸ்க் காட்டாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 15 மினிட்ஸ் மற்ற ஹீரோவுக்கு கொடுத்து வில்லனுக்கும் ஒரு தனியாக இப்போ பேசுகிறோம் இந்த ஹீரோ இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாருன்னு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அப்போவே ஒரு 34 வருஷம் கழிச்சு அப்போவே அந்த முன்னாடியே வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லாம் கொடுத்து நடிக்க விட்டு அவர் ஏன் கேப்டன் நிரூபிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை தேட்டரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது என்னோட பிளஸிங் தான். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அவருடைய படங்கள் எனக்கு நிறைய இது பிடிக்கும். ஸோ இது வந்து இப்போ அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ எல்லாருமே நல்லா தேட்டரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓவராலாக எல்லாமே சூப்பருங்க. சாங்ஸ் ஆகட்டும், ஃபைட்டிங் சீனு, அப்புறம் வந்து டயலாக் டெலிவரி ஒன்று நச்சுன்னு இருந்தது. எக்ஸலன்ட் மூவிங்க. படம் அருமையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி நான் இப்போ விஜயகாந்த் இல்லாத ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது படம், அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது நிறைய இடத்துல. சில இடத்துல இன்னும் அந்த பழைய ஃபுட்டேஜஸ் அதிலே தெரிஞ்சது. பட் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது பார்க்க. அவர் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருந்தது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்க. கிளாரிட்டி, சவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா படமும் அவரோட ஹிட் பண்ண சத்திரியன், மாணவ காவல், அப்புறம் அம்மன் கோயில் கிழக்காடு, அதெல்லாம் ஹிட்டு என்னென்ன ஹிட்டு கொடுத்த வல்லரசு, அதெல்லாம் ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருக்கீங்களா? இல்லைண்ணா, சின்ன வயசுல நான் பார்த்ததில்ல.